அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. எல்லாரும் 3 முனை போட்டின்னு வந்து சீமானுக்கு ரெக்கக்னேஷனை கொடுக்க மறுக்கிறது ரொம்ப தவறான ஒரு பார்வை. 5%க்கு அபவ் வாங்கக்கூடிய ஒரு கட்சியை நம்ம கவனத்தில் வச்சு தான் பேசணும். ஸோ சீமானோட உடைக்கிற ஓட்டுன்றது திமுகவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அபாய எச்சரிக்கை தான். விஜயும் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னும் உங்களுக்கு சிக்கல் தான். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக ஸ்வீப் பண்ணும், எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது. ஒருவேளை என்னுடைய கணிப்பு தவறாக போகும் பட்சத்தில் ஒரு 3 சீட்டுக்கு மேலே ஏடிஎம்கேவோ டிஎம்கே பிஜேபியோ ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 26ல் டிஎம்கே வில் பி வாஷ்ட் அவுட். இது திமுக மீது இருக்கக்கூடிய காதலால அல்லது ஆட்சி பிடிச்சி தேனும் பாலும் ஓடுதுன்னு விழுற ஓட்டு கிடையாது. இது மோடி வேணான்னு விழுற ஓட்டு. இட் இஸ் ஆன்டி மோடி ஓட், நாட் ப்ரோ டிஎம்கே ஓட். இதை புரிஞ்சுக்கணும். இவங்க எந்த தொகுதியிலுமே இவங்க ஜெயிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் கான்ஸ்டிடுவன்சியில் பிஜேபி 30% வாங்குற வாய்ப்பே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 25% வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட் டசன்ட் மீன் எனிதிங். ஏன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு 40% கிராஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட 40 இருக்கு. லைக் தட் இப்போ ஏடிஎம்கே ஒரு தொகுதியில் வந்து 30% கிராஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பிளிட்டுக்கு பிறகு இட் டசன்ட் மீன் எனிதிங். 10 தொகுதியில் ஏடிஎம்கே 30% கிராஸ் பண்ணாங்கனால அவங்க ஒரு சீட் ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது தொகுதியில் ஜெயிச்சா கூட அவங்க திரும்பவும் மோடி கூட கூட்டணி வச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் அதிமுக மேல மக்களுக்கு இருக்கா? இல்லை, இது ரொம்ப கான்ஸ்பிரசி தியரி நீங்கள் கேட்குறது. இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் சாய்ஸ். எந்த ஸ்டேட்லையுமே அவங்க 0லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 3லேருந்து 5%, 10%, 15% கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா தேர் அன்ஸ்டாப்பபிள். அவங்க இந்த எலெக்ஷனில் இந்த முடிவுகள் என்ன என்பது என்னையும் உங்களையும் விட மோடிக்கும் அமித்ஷாக்கும் நல்லா தெரியும். தே ஆர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். பிஜேபி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லாங் கேம்ஸ். 1925 ஆரம்பிச்ச ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் அடுத்த ஆண்டு 100ஆண்டு விழாவை கொண்டாட போகுது. மறந்துடாதீங்க, மற்றவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். பிஜேபி 15% கிராஸ் பண்ணாலே போதும். சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஐபிசி தமிழில் உங்களை பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ 2024 தேர்தல் வருதுன்னு சொல்லி இதோ தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாளில் முதல் கட்ட வாக்குப்பதிவே நடக்க போகுது. உங்களோட முதல் பார்வை இப்போ களம் எப்படி இருக்கு சார்? இந்த களம் தெளிவாக இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு முன்னேற்ற கழகம், இதர இஸ்லாமிய அமைப்புகள், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் ராம்நாட்டில் போட்டிடுறாங்க. அவங்க இவர்களுக்கு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மிக பிரகாசமாக களம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். 4 முனை போட்டியில் இது ரொம்ப சிம்பிள் காமன் சென்ஸ் அரித்மேட்டிக்ஸ் என்பது தான் என்னுடைய கருத்து. ஸோ க்ளீன் ஸ்வீப் ஃபார் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 39, புதுச்சேரி உள்ளிட்ட 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். இது வந்து அரித்மேட்டிக்ஸ், மோர் தென் ஒன்று ஐடியாலஜி, இன்னொன்று அரித்மேட்டிக்ஸ். ஐடியாலஜி ப்ளஸ் அரித்மேட்டிக்ஸ். இதில் வந்து அரித்மேட்டிக்ஸ் ப்ளஸ் ஐடியாலஜின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சிம்பிள் அரித்மேட்டிக்ஸ். இது வந்து திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வந்து கடந்த முறை வந்து கிட்டத்தட்ட 53%, சம்வேர் அரௌண்ட் 53%, இயர் அண்ட் தேர் 53% ஓட்ஸ் வந்தது. எதிர்கட்சிகளுக்கு அரௌண்ட் 23 தான் வந்தது. அப்போ இன்ஃபேக்ட் டிஎம்கே, ஏடிஎம்கே, பாமக, பாஜக, டிஎம்டிகே எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. 30% டிஃப்ரென்ஸ் இருந்தது. இந்த முறை வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா அலையன்ஸ்க்கு 40லேருந்து 45% வரைக்கும் ஓட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை வந்ததை விட ஓட் ஷேர் குறையும். நிச்சயமாக இந்த அரசின் மீது ஒரு அதிருப்தி இருக்குது. பட் ஸ்டில் இது மோடி வேண்டாமா என்கின்ற தேர்தல். ஆகவே திமுக அரசின் மீது கடந்த 3 ஆண்டு கால ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது எவ்வளவோ அதிருப்திகள் மக்களுக்கு இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தெளிவாக முடிவெடுத்து மோடி வேண்டாமா என்கின்ற அந்த ஒரு இஷ்யூ தான் கண்ணு முன்னால் நிற்கிறதால, 10 ஆண்டு கால பாஜக அரசு வேண்டாமா என்பதுதான் கண்ணு முன்னால் நிற்கிறதால திமுக கூட்டணி இந்தியா அலையன்ஸ்க்கு வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தெளிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. வேண்டும் மோடி அப்படிங்கிற மாதிரி இவங்க பாஜக பிரச்சாரம் பண்ணாலும் மோடி வேண்டாம்ங்கிறது தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மக்களவை தேர்தல்களில் ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு மாதிரியும் வாக்களிக்கக்கூடிய அந்த தெளிவு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருப்பது போல இந்தியாவில் வேறு எந்த மக்களுக்கும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சுருக்கமான வரலாறு சொல்வதென்றால் 1980ஆம் ஆண்டு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைந்து இந்திரா காந்தி மீண்டும் 2.5 ஆண்டுகள் 77 பதவி இழந்த இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பொழுது
தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் 38 இடங்களில், புதுச்சேரியும் சேர்த்து 38 இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் 37 இடங்களில் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 இடங்களில் தான் ஜெயிச்சது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். டிசம்பர் ஜனவரியில் எலெக்ஷன் நடந்தது. மார்ச் மாதம் 2 மாதத்தில் பவருக்கு வந்து 2 மாதத்தில் 9 மாநில அரசுகளை ஜனதா கட்சி ஆண்ட 8 மாநில அரசுகள் ப்ளஸ் எம்ஜிஆர் ஆண்ட தமிழ்நாட்டை இந்திரா காந்தி கலைச்சாங்க. மார்ச் மாதம் 1980. எந்த நம்பிக்கையில் கலைச்சாங்கன்னா, நம்ம 37 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், எம்ஜிஆரை தூக்கி போட்டு நம்ம வந்துடலான்ட்டு வந்தாங்க. ஜூன் மாதம் எலெக்ஷன் நடந்தது. எந்த மக்கள் அதுக்கு 5-6 மாதத்துக்கு மேலே எம்ஜிஆருக்கு வந்து 37 சீட்டு தோல்வியை கொடுத்தாங்களோ அதே மக்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தும் 110 பிரிச்சுக்கிட்டு போட்டிட்டாங்க. அவங்க 234. தமிழ்நாட்டு மக்கள் 130 இடங்களுக்கு மேல் கொடுத்து அவரை மீண்டும் முதலமைச்சராக பதவியில் அமர்த்தினார். கடலெண்ண திரண்ட கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போ முடிச்சிடறேன். இது வந்து ஏதோ 44 வருஷத்துக்கு மேலே நடந்தது, இப்போ கிடையாதுன்னு நாங்கள் பார்ப்பது தவறான ஒரு பார்வை. இப்போ சமீபத்திய உதாரணத்துக்கு வருவோம். 2-3 உதாரணங்களை சொல்லலாம். இது வந்து 80 நடந்தது. ஜஸ்ட் 3 மந்த்ஸில் மக்கள் வந்து 3 to 4 மந்த்ஸ்லேயே மக்கள் ஜனவரி ஜூன் 4 to 5 மந்த்ஸ்லேயே ஜனங்க தெளிவாக முடிவெடுத்தாங்க. கூட்டணி பலன்னு பார்த்தா திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் முன்னால் எம்ஜிஆர் தோற்றுருவார்னு நினச்சாங்க. ஆனால் ஒற்றை கட்சியாக அவங்க அடித்து தூக்குனாங்க அவங்க 130 சீட். அப்படியே இது வந்து 80 2004 வாங்க. 2004 மே மாதம், இதே மாதிரி மே மாதம் 20 வருஷத்துக்கு முன்னால் ஜெயலலிதா அதிமுக பிஜேபி கூட்டணி 33-7 புதுச்சேரியோட சேர்த்து 40 சீட்டு, 40 மண்ணை கவுனாங்க. யார்? ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். 2 வருஷம் பொறுத்த அசம்பிளி எலெக்ஷன் வரும்பொழுது 61 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சது. இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எதிர்த்தரப்பில் வந்து மெகா அலையன்ஸை கலைஞர் வச்சுருந்தார். திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரையும் வச்சுருந்தார். வெறும் 96 சீட்டு தான் திமுகவில் ஜெயிக்க முடிஞ்சுது. இந்த 61 சீட்டுன்றது ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 6 சீட்டுன்னு வச்சிங்கன்னா 10 சீட்டு வரணும் கண்டிப்பாக. பட் பார்லிமெண்ட்டில் 0 தான் வாங்கினோம். இது 2004. அப்படியே வாங்க 2019, 15 வருஷம் பொறுத்து. இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன். 1980 and 2004 கூட தனித்தனியாக நடந்தது எலெக்ஷன். இது 2019 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சேர்த்து 22 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு மினி அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி நடந்தது எடப்பாடி பீரியடில். 38 சீட்டு தமிழ்நாட்டில், 38 சீட்டு தமிழ்நாட்டில் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஜெயிக்குது. 1 சீட்டு தான் ஏடிஎம்கே ஜெயிச்சுது. ரவீந்திரநாத் தேனியில் ஜெயிச்சார். அசம்பிளியில் 22 மினி அசம்பிளி எலெக்ஷன். நாங்கள் அது மினி அசம்பிளி ஜெனரல் எலெக்ஷன் நாங்கள் அடுத்து 2021 பக்கத்துலேயே இருந்தது. ஆமாம். 22 13 ஏடிஎம்கே ஜெயிச்சது, 9 திமுக ஜெயிச்சது. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த தெளிவு வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஒன்று, அசம்பிளிக்கு ஒன்றுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரே நேரத்தில் வச்சா கூட அவங்க அப்படி தான் முடிவு பண்ணுவாங்க. இது வந்து 3 வருஷம் பொறுத்து வருது. திமுக ஆட்சிக்கு வந்து மே மாதம் வந்து அடுத்த மாதத்தோட 3 வருஷம் முடியுது. கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷம் இந்த கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்சு போச்சு. இந்த அரசின் மீது கடுமையான அதிருப்தி கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்குது, அது உண்மை. ஆனால் நாள் நெருங்கி வரும்பொழுது மக்கள் மோடி வேணுமா வேணாமா என்ற கேள்வி தான் அவங்க முன்னால் நிற்குது. தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்னொன்று, இது நம்பர்ஸ் கேம். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். 2019-21 இருந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்றைக்கி இருந்திருந்தேன். அது ரெண்டுமே ஒரே அலையன்ஸ் தான், எக்ஸப்ட் டிஎம்டிகே. 19 இருந்த டிஎம்டிகே 21 இல்லை, டிடிவி இல்லை. இந்த மற்றபடி இட்ஸ் சேம் அலையன்ஸ். அந்த அலையன்ஸ் மட்டும் இன்றைக்கி இருந்திருந்ததுன்னா, ஏடிஎம்கே தலைமையிலான அந்த 21 இருந்த அலையன்ஸ், ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, குட்டி கட்சிங்கள்லாம் சேர்ந்த அலையன்ஸ் இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து கடுமையான போட்டி வந்திருக்கும். அரித்மேட்டிக் கண்டிப்பாக அப்போ வந்து ஒரு 10 சீட்டாக அந்த அலையன்ஸ் அடிச்சிருக்கோம். 2009 ஜெயலலிதா அடித்தாங்க, 12-28 வந்தது. ஏடிஎம்கே 9, சிபிஐ சிபிஎம் 1, எம்டிஎம்கே 1, டிஎம்சி டிஎம்கே 28 சீட் அடிச்சது. அந்த மாதிரி முடிவு கூட இப்போ வந்திருக்கும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது. ஆனால் அது பார்லிமெண்ட்டில் எதிரொலிக்காது. எதிரொலித்தாலும் அது எப்படி போகும்னா, திமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டு 3ஆ உடையுது. சீமானையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இது 4 முனை போட்டி. எல்லாரும் 3 முனை போட்டின்னு வந்து சீமானுக்கு ரெக்கக்னேஷனை கொடுக்க மறுக்கிறது ரொம்ப தவறான ஒரு பார்வை. கடந்த முறை 7% ஓட்டு தொடர்ச்சியாக அவரோட இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 5%க்கு அபவ் வாங்கக்கூடிய ஒரு கட்சியை நம்ம கவனத்தில் வச்சு தான் பேசணும். அப்படி பார்த்தா டிஎம்கே அலையன்ஸுக்கு எதிரான வாக்குகள் 3ஆக சிதறுகின்றன. அதிமுக ஒரு பக்கம், பாஜக அணி ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம். சிம்பிள் அரித்மேட்டிக், டிஎம்கே அலையன்ஸ் வில் ஸ்வீப். நான் உறுதியாக என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், எந்த வெறுப்பும் இல்லாமல் சொல்கிறேன், களத்தை அவதானித்து நான் சொல்லுகிறேன். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலை, இந்திய அரசியலை உற்று பார்ப்பவன் என்கின்ற முறையில் சொல்லுகிறேன். 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஃபீல்டில் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறன்ற முறையில் நான் சொல்கிறேன். இந்த எலெக்ஷன்
டிஎம்கே அலையன்ஸ்க்கான ஸ்வீப்னு தான் நான் பார்க்குறேன். அது சின்ன மாற்றம் அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சீமானுக்கு நடந்துட்டு இருக்க நேரத்தில் அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு ஏறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் ஏறும் என்று தான் கணிக்கப்படுகின்றன. சிலருடைய கணிப்புகளை நான் சில தனியார் நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் சொல்லுவது என்னென்றால் ஏடிஎம்கேவோட வாக்குகள் ஓரளவுக்கு வந்து சீமானை நோக்கி நகருது. அதிருப்தி வாக்குகள் எல்லாம் அதிருப்தி வாக்குகள் சீமானுக்கு இந்த முறை வந்து 7% கடந்த முறை 21 தேர்தலில் வாங்கினது இந்த முறை கண்டிப்பாக கூடும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. 1% கூட்டினா கூட அவருக்கு லாபம் தான். ஸோ சீமானோட உடைக்கிற ஓட்டுன்றது திமுகவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அபாய எச்சரிக்கை தான். இது வந்து விஜயும் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னும் அவங்களுக்கு சிக்கல் தான். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக ஸ்வீப் பண்ணும், எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது, அதில் எந்த சந்தேகம் வேணாம். நான் சொல்லுவது போல் களத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நான் என்னுடைய கணிப்பை சொல்கிறேன். இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஒருவேளை என்னுடைய கணிப்பு தவறாக போகும் பட்சத்தில் ஒரு 3 சீட்டுக்கு மேலே ஏடிஎம்கேவோ டிஎம்கே பிஜேபியோ ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே ஒரு 2 சீட், பிஜேபி ஒரு 1 சீட், அபவ் 3 ஜெயிக்கிறாங்க, அரவுண்ட் 3 ஜெயிக்கிறாங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா 26ல் டிஎம்கே வில் பி வாஷ்ட் அவுட். இதோட அர்த்தத்தை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து திமுகவோட அதிருப்தி தான் இப்படி மற்ற கட்சிகளுக்கு வருது. இதில் வந்து இன்னைக்கு மோடி சொல்லக்கூடிய, நம்ம பேசக்கூடிய இந்த நான் சொல்கிறேன் ஒரு கணிப்புன்னு, என்னுடைய கணிப்புன்னு நான் சொல்கிறேன் 40 சீட்டு திமுக கூட்டணி அடிக்கணும். இது திமுக மீது இருக்கக்கூடிய காதலால் அல்லது ஆட்சி பிடிச்சி தேனும் பாலும் ஓடுதுன்னு விழுற ஓட்டு கிடையாது. இது மோடி வேணான்னு விழுற ஓட்டு. இட் இஸ் ஆன்டி மோடி ஓட், நாட் ப்ரோ டிஎம்கே ஓட். இதை புரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு 2 பாஜகவுக்கு 1 அது எந்தெந்த தொகுதிகளாக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள்? எனக்கு அந்த மைக்ரோ லெவலில் வந்து நான் இன்ஃபேக்ட் என்னோட அனாலிசிஸ்ன்றது என்னோட வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஜர்னலிஸ்ட்ஸ். கண்டிப்பாக சார், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்வை இருக்கும். நான் வந்து இந்த கான்ஸ்டிட்யூன்சிஸை சாதாரணமாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் கேட்கலாம் அது எப்படி பண்ணாமல் இருக்கலாம். நான் ஓவரால் பிக்சரை தான் நான் பார்க்குறேன். எனக்கு எந்த தொகுதியுமே அப்படி வந்து நான் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் மேடம். அதாவது இது நம்பர்ஸ் கேம். இந்த நம்பர்ஸ் கேமில் எந்த தொகுதியிலுமே வந்து அவங்க என்ன தான் பிஜேபிக்கு தண்ணி குடித்தாலும் ஏடிஎம்கே தண்ணி குடித்தாலும் அவங்க ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியாது. நான் உறுதியாக நம்புகிறேன். அவங்க அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி நிலைமை வேறு, நான் அதை ஒத்துக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய 3 சீட் இல்லை 5 சீட் இல்லை 10 வரைக்கும் கூட போகலாம். அப்போ சில கான்ஸ்டுவன்சிஸை நம்ம ஃபிகர் அவுட் பண்ண முடியும். இப்போ பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அதாவது 1 தொகுதி 2 தொகுதி 3 தொகுதின்னு என்னால் லிஸ்ட் அவுட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன நம்புகிறேன்னா, இட்ஸ் மை பிலீஃப், ஓவரால் 40s இவங்க எந்த தொகுதியிலுமே இவங்க ஜெயிக்க முடியாது. இவங்க இன்ஃபேக்ட் இப்போ ஒரு தொகுதியில் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் கான்ஸ்டுவன்சியில் பிஜேபி 30% வாங்குற வாய்ப்பே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 25% வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட் டசன்ட் மீன் எனி திங். ஏன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 40% கிராஸ் பண்ணணும். ஏன்னா அவங்ககிட்ட 40 இருக்குது. லைக் தட் இப்போ ஏடிஎம்கே ஒரு தொகுதியில் வந்து 30% கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்பிளிட்டுக்கு பிறகும். இட் டசன்ட் மீன் எனி திங். 10 தொகுதியில் ஏடிஎம்கே 30% கிராஸ் பண்ணாங்கனாலும் அவங்க ஒரு சீட் ஜெயிக்க முடியாது. எடப்பாடி வந்து தீவிர பிரச்சாரத்தில் பண்ணிட்டு இருக்காரு சார். இப்போ இருக்கிற திமுகவுக்கு எகைன்ஸ்டா ஒரு வீடியோ ஆடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்களை தேர்தல் பிரச்சாரத்தில் புதுசாக எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான பிரச்சாரங்களும் எந்த இடத்துலையும் கை கொடுக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கை கொடுக்காது, நான் உறுதியாக நம்புகிறேன். கை கொடுக்காது. இஃப் இட் இஸ் அசம்பிளி வேற, அசம்பிளியில் வந்து ஜாதி விளையாடும், லோக்கல் ஃபேக்டர்ஸ் விளையாடும், பார்லிமெண்ட்டில் விளையாடாது. எல்லாரும் ஜாதியை வச்சு சொல்கிறாங்க, இந்த கேண்டிடேட் இந்த ஜாதி அந்த ஜாதி. இல்லை மேடம், நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், ஜாதி டிசைசிவ் ஃபேக்டராக ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 10,000 ஓட்டு கூட வரலாம், 20,000 30,000 ஓட்டு கூட வரலாம். டசன்ட் மீன் எனி திங். யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் 20 லட்சம் ஓட்டு, பாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸில் பிஜேபி வந்து 3 to 3.5 lakh ஓட்ஸ் வாங்கியிருக்குது. டேக் இட் ஃபார் கிராண்டட் 4 lakhsனு வச்சுக்கோங்க. 70% போல் ஆகும். 15 லட்சம் 14 லட்சம் ஓட்டு விழும். 4 லட்சம் தான் இவங்களுக்கு. எதிர்க்க இருக்க 11 லட்சத்தில் டிஎம்கே 6 லட்சமோ அல்லது இவன் ஏடிஎம்கே 5.5 லட்சம், இவன் 5.25 லட்சம் வாங்கினா அவன் தான் ஜெயிப்பான். இட்ஸ் நம்பர்ஸ் கேம். இட்ஸ் கிளியர் நம்பர்ஸ் கேம். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த தொகுதியிலுமே இவங்க ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அதனால் வந்து ஏதாவது ஒரு தொகுதியில் அவங்களுக்கு 2-3 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது எதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. நான் எந்த தொகுதியுமே அந்த கன்சிடரேஷனில் வைக்கல. மேபி இப்போ நம்ம ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது தொகுதியில் ஜெயிச்சா கூட அவங்க திரும்பவும் மோடி கூட கூட்டணி வச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் அதிமுக மேலே மக்களுக்கு இருக்கா? இல்லை, இது ரொம்ப கான்ஸ்பிரசி தியரி நீங்கள் கேட்குறது. இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் சாய்ஸ். எனக்கு வந்து இது வந்து எனக்கு 10 வருஷம் மோடி கவர்மெண்ட் வேணுமா வேணாமா, அவ்வளோதான். எனக்கு இவங்க மேலே 1000 விமர்சனம் இருக்குது. திமுக கூட்டணி மேலே, திமுக மேலே எனக்கு 1000 விமர்சனம் இருக்குது.
எனக்கு சொன்ன எலெக்ஷன் ப்ராமிசஸில் பலது அவங்க நிறைவேற்றலை. தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய்ன்ட்டு தகுதி உள்ளன்னு ஒரு கிளாஸை சேர்த்தாங்க. அனைத்து மகளிர்னு அவங்க சொன்னால் நம்ம எல்லாரும் புரிஞ்சுட்டு அரிசி கார்டு இருக்கவங்களுக்கு தான். ஏன்னா அரிசி கார்டு தான் வந்து நமக்கு வந்து அளவுகோல் எல்லாத்துக்குமே, எல்லா நலத்திட்ட உதவிகளுக்கும் ரைஸ் கார்டு தான் நமக்கு அளவுகோல், நாட் சுகர் கார்டு, ரைஸ் கார்டு. இன்னொன்று வந்து ஐடென்டி கார்டாக ரேஷன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சுகர் கார்டும் நான் பெனிஃபிட் ஐடி கார்டாக இருக்கக்கூடிய ரேஷன் கார்டை நம்ம ஒதுக்கிடலாம். ரைஸ் கார்டை தான் நம்ம வைக்கிறோம். ரைஸ் கார்டு வந்து 1.95 crores இருக்குது, நியர்லி 2 crores இருக்குது உங்களுக்கு ரஃப்லி. இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ அதில் தகுதின்னு ஒரு கிளாஸை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு தான் அதை கொடுக்குறாங்க. அது 1 கோடியே 10 லட்சம் அரவுண்டு. இதில் ஒரு 80லேருந்து 90 லட்சம் பேர் விடுபட்டிருக்காங்க. திமுக மேல அதிருப்திகள் இருந்தாலும் அவர் கூட்டணி அமைச்சது, கூட்டணியை எடுத்துட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டாலின் கரெக்டாக தானே செஞ்சுட்டு அது பிரமாதமாக செய்கிறாருங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் தப்பிச்சுட்டு வரேன்றான். இந்த எலெக்ஷனில் மக்களோட உள்ள கிடக்கே அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். அதை தாங்க நான் சொல்கிறேன். மேடம், எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் வந்து அந்த 80ல் அவர் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தப்போ நான் என்ன தவறு செய்தேன்னு தான் கேட்டார். தப்பாக ஒரு வார்த்தை இந்திரா காந்தியை பற்றி, பிரதம மந்திரியை பற்றி பேசல. மவுண்ட் ரோடில் அண்ணா சிலை கிட்ட அந்த க்ரௌட், இப்போ கூட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பழைய விஷுவல்ஸ் இருக்கும். கடல் மாதிரி கூட்டம், கடலுன்னு திரண்ட கூட்டம். அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நான் அப்படி ஒரு க்ரௌடை பார்த்ததில்ல. அப்போ அங்கே இருந்த பெரியவங்க சொல்லுவாங்க, நான் அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பசங்களோட போய் இப்படி வேடிக்கை பார்த்தோம். அண்ணா அவர்கள் மறைந்தப்போ வந்த கூட்டங்க, அதுக்கு பிறகு வந்த கூட்டங்கன்னுவாங்க. அந்த மாதிரியான க்ரௌடு புல்லர் எம்ஜிஆர். அவர் தோத்தார். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் அதுக்கு 3 மாதம் முன்னால் தோத்தார் பார்லிமெண்ட்டில். பட் அசம்பிளியில் ஸ்வீப் பண்ணிட்டு வந்தார். ஸோ மக்களுக்கு வந்து அந்த அதே தான் இப்போ ஸ்டாலினுக்கும் உங்களுக்கு வந்து, நான் 2004 ஜெயலலிதா வந்து 2001 அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகி 132 சீட்டு ஜெயிச்சு வந்தாங்க. அவங்க சிஎம் ஆனாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிச்சு. அப்புறம் மறுபடியும் கேஸை ஜெயிச்சு வந்தாங்க. அந்த அம்மா பிஜேபியோட வச்சு 40 அந்த அம்மா தோத்தாங்க. அதே 2 வருஷம் மொத்தம் 61 சீட்டு. அதை பார்லிமெண்ட் எம்பி சீட்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 சீட்டு ஜெயிக்கிறாங்க அவங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. அதனால் இந்த முறை ஸ்டாலின் எடுத்திருக்கு. இன்னொன்று இவங்களோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, 3 எலெக்ஷனாக ஒரே அலையன்ஸ் கண்டினியூ ஆகுது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் கிடையாது. கலைஞர் கூட ஒரு அலையன்ஸை 2 எலெக்ஷனுக்கு கலைஞரால் கண்டெயின் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஸ்டாலின், இதெல்லாம் அவருடைய பலம். ஆனால் இது மோடிக்கான எலெக்ஷன், இது பிஜேபிக்கான எலெக்ஷன். டெல்லியில் பிஜேபி வேணுமா வேணாமான்றது தான். தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன் இல்லை. இங்கே இந்த கவர்மெண்ட் மேலே அதிருப்தி இருக்குது. ஸ்டாலின் அழைக்கிறாரு தானே சார் ப்ரோமோட்டே பண்றாங்க. அது தனி மனித துதிப்பாடல். நல்ல பாயிண்ட்டை சொன்னீங்க. மோடி வேணுமா வேணாமான்னும் போது இங்கே ஸ்டாலின் அழைக்கிறாருன்றது ஒரு விதத்தில் வந்து தனி மனித துதிப்பாடல் தான். தனி மனித துதிப்பாடல் அரசியலுக்கு அழகல்ல. இந்தியா கூட்டணி மோடியை தோற்கடிக்கும்னு சொல்லணும். ஸ்டாலின் தோற்கடிப்பார்னு எப்படி சொல்றீங்க? ஸ்டாலின் அழைக்கிறாருங்க, இந்தியா அலையன்ஸ் அழைக்கிறது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் சார் அவர் அந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்றாரு. அது அவருக்கு கை கொடுக்கவும் செய்யும் இல்லையா? இல்லை, அதை தான் நான் சொல்றேன். இங்கே அது கண்டிப்பாக கை கொடுக்கும். அதை தான் நான் இவ்வளோ நேரமாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன பெயரிட்டு அழைச்சாலும், ஸ்டாலின் அழைக்கிறார், இந்தியா கூட்டணி அழைக்கிறது, திமுக அழைக்கிறது, கழகம் அழைக்கிறதுன்னு அவர் எந்த பெயரிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னாலும் இந்த பிரச்சாரம் அவங்களுக்கு எடுபட தான் போகுது. அதனால தான் நாம் மறுபடியும் சொல்ல 40 இடங்களிலும் திமுக கூட்டணி தான் அமோக வெற்றி பெறும் நான் உறுதியாக நம்புறேன் சொல்கிறேன். அவங்க அதை ஸ்டாலின் சென்ட்ரிக்காக கொண்டு போகிறாங்க. மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இது மோடி வேணுமா வேணாமா, இதெல்லாம் சின்ன விஷயம். இந்தியா அலையன்ஸ் அழைக்கிறதுன்னு சொன்னாலோ, திமுக அலையன்ஸ் அழைக்கிறதுன்னு சொன்னாலோ, ஸ்டாலின் அழைக்கிறாருன்னு சொன்னாலோ அதெல்லாம் இம்மெட்டீரியல். வெதர் யூ வாண்ட் மோடி ஆர் நாட், தேர் இஸ் த கேட்ச். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது பேசுறது. சரி, இங்கே தமிழ்நாடு வந்து மோடி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு சொல்லி பாஜக வந்து ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பேர் தெரியாத மத்திய அமைச்சர்கள்லேருந்து, தெரிஞ்ச முகங்கள், முக்கியமான மத்திய அமைச்சர்கள்லேருந்து, பிரதமர் முதற்கொண்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுவும் தீவிர பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த தாக்கத்துமே ஏற்படுத்தாது நீங்கள் நினைக்கிறீங்களா? தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் மேபி அது இருக்கும். அது நம்ம இருக்கல. ஓட் பர்சன்டேஜ் இருக்கும். மேபி இப்போ என்னுடைய அசஸ்மெண்ட்டு பிஜேபிக்கு லாஸ்ட் எலெக்ஷனில் 3% ஓட்ஸ் வந்தது. திஸ் டைம் இட் குட் பி 8 to 9%. அவ்வளோதான். 18%லாம் சில மீடியா ஹவுஸஸ் சொல்லலாம், அபத்தமானது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேக்ஸிமம் மேடம் இட் குட் டச் 10%. டபுள் டிஜிட்டை கூட அவங்க டச் பண்ணலாம். நான் மறுக்கல. வாட் இஸ் த யூஸ்? மேபி அதுதான் அவங்களுக்கு வேணுமா இருந்துச்சுன்னா அதுதான் அவங்களோட நோக்கம். ஆனால் வெளியில் அவங்க காமிச்சுக்கிறது நாங்கள் ஜெயிப்போம், மீண்டும் மோடி, வேண்டும் மோடின்றதுலாம். ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் வந்து நம்பர் 2 யாருன்றதுக்கான எலெக்ஷன். எடப்பாடியா பிஜேபின்றதான் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு 5 கான்ஸ்டுவன்சி எடுத்துக்கோங்களேன். ஐ கேன் சே ஈவன் 3 கான்ஸ்டுவன்சிஸில் நீங்கள் கேட்டீங்க 3 சீட்டு ஜெயிப்பாங்கன்னா எந்தெந்த கான்ஸ்டுவன்சிஸ். நான் இப்படி போடுறேன் அந்த கேள்வியை, புரிஞ்சுக்கிறேன். ஒரு 3 கான்ஸ்டுவன்சிஸில் பிஜேபி நம்பர் 2 வந்ததுனால இட்ஸ் குட் நியூஸ் அவங்களுக்கு. ஏன்னா ஏடிஎம்கே ஒரு பக்கம், டிஎம்கே ஜீரோன்னு இருக்குது. இப்படி ஒரு ப்ராக்ரஸ் இருக்கிறதா தான் அவங்க பார்ப்பாங்க. டெஃபினெட்லி ஐ அக்ரி. அப்படி தான் எல்லா மாநிலங்களையும் அவங்க வளர்ந்துருக்காங்க. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த எலெக்ஷனில் பிஜேபி சைபர்னு நான் சொன்னால் கூட நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், நெவர் அண்டர் எஸ்டிமேட் பிஜேபி. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரசாந்த் கிஷோர் ஒரு தடவை சொன்ன மாதிரி
எந்த ஸ்டேட்லையுமே அவங்க 0லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, 3லேருந்து 5%, 10%, 15% கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா தேர் அன்ஸ்டாப்பபிள். அவங்க இந்த எலெக்ஷனில் இந்த முடிவுகள் என்ன என்பது என்னையும் உங்களையும் விட மோடிக்கும் அமித்ஷாக்கும் நல்லா தெரியும். அவங்க வந்து தேர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். அவங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலெக்ஷன்ஸ். அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இந்த முறை ஸ்டேக்ஸ் இல்லைன்னு தெரியும். அவங்க ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும். ஒரு 3 சீட்டு மினிமம், தட் குட் கோ அப் டு 5 or 7. நம்பர் 2 ஸ்லாட்டில் வந்தாங்கனால தட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். அதுதான் அவங்க எய்மே. இந்த எலெக்ஷன் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு அதுவும் செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். தேர் எய்ம் இஸ் 2029 or 31. அப்படி தான் நான் பார்க்குறேன். அவங்க 26 கூட கிடையாது அவங்களுக்கு. அவங்க தெளிவாக இருக்காங்க. அண்ட் தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் மேரத்தான், நாட் இன் ஸ்ப்ரிண்ட். தே டோன்ட் பிலீவ் இன் ஸ்ப்ரிண்ட். 2 இருக்குது. ஸ்ப்ரிண்ட் ஓடலாம், 10 செகண்டில் நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் 100 மீட்டர்ஸ் ஓடுவீங்க, 10 செகண்டில் 100 மீட்டர்ஸ் ஓட்டு வருது. அது ஒரு சாமர்த்தியம். வேற 4 hours 6 hours 8 hours மேரத்தான் ஓடுறது அது ஒரு சாமர்த்தியம். அந்த மேரத்தானுக்கு தான் ஸ்டாமினா அதிகமாக வேணும். பிஜேபி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லாங் கேம்ஸ். அவங்களுக்கு இந்த சின்னதெல்லாம் கிடையாதுங்க. 1925 ஆரம்பிச்ச ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் அடுத்த ஆண்டு 100ஆண்டு விழாவை கொண்டாட போகுது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 வருஷம் இருக்குது. இன்றைக்கி 3வது டேர்ம் வரத்துக்கான எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்குது, மறுக்க முடியாது. வி டோன்ட் நோ, வரலாம் வராமலும் போகலாம். இந்த மெஜாரிட்டி இருக்காது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவங்க தான் வரப்போகிறாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. தட்ஸ் ஆல் எவ்ரிபடி பிலீவ்ஸ். சிம்பிள் மெஜாரிட்டி 272 கிடைக்காதுன்னு தான் நம்ம நம்புகிறோம், கணிக்கிறோம், மேபி விரும்புகிறோம். 400 அப்படிங்கிற மாதிரி அது அவர் சொல்கிறாரு. அந்த நம்பிக்கை அவங்கள, அது சும்மா அது வந்து ஜும்லா, அது வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். நான் எதுக்கு சொல்லுவேன்னா, இந்த இடத்துக்கு அவங்களுக்கு வரத்துக்கு 100 வருஷம் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு லாங் பிளான்ஸ் இருக்குது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க மோடி வருது 8 தடவை வருது, 10 தடவை வருது. இன்னைக்கு வேலூரில் இருக்காரு, அடுத்த வாரம் மறுபடியும் 2 நாள் வராது. அம்மா ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அவங்களெல்லாம் அது ஓட்டாக மாறாது. அவங்க எதை ஓட்டாக மாறக்கூடிய எல்லாத்தையும் அவங்க கபலீகரம் பண்ணுறாங்க, உசர்ப் பண்ணுறாங்க. பகத்சிங்லேருந்து சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து எல்லாத்தையும். இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆரையும் கூட உசர்ப் பண்ணிக்கிறாங்க. வந்த வரைக்கும் லாபம். அதில் வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. மோடியா லேடியான்னு கேட்டால் அந்த அம்மா பிஜேபியை உள்ள நுழைய விடாமல் தடுத்து நிறுத்துறாங்க 2014 அவங்களோட கடைசி தேர்தலில். ஆனால் அதே மோடி தான் இன்றைக்கி வந்து ஜெயலலிதா பேரை சொல்கிறாரு. அது பிஜேபியோட பாலிட்டிக்ஸ். இங்கே தமிழ்நாட்டில் அவங்க இந்த தேர்தலில் 0. ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் அவங்களுக்கான வளர்ச்சி என்பது இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். அண்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லாங் கேமில் தான் எக்ஸ்பர்ட்ஸு. அவங்க 29, 31 கால்குலேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இங்கே 2 திராவிட கட்சிகள் மேலே மக்களுக்கான அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நியூ பிளேயர்ஸ் வராங்க. அதில் அவங்க தங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து சரியாக டிவைஸ் பண்ணாங்க, ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சி என்பது நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்கும். மறந்துடாதீங்க, மற்றவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். பிஜேபி 15% கிராஸ் பண்ணாலே போதும். they can achieve. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட கருத்து கணிப்புப்படி ஒரு 10% மேக்ஸிமம் பிஜேபி வருவாங்க அப்படிங்கிறீங்க. எஸ், ஓட் பர்சன்டேஜ் தான், ஓவரால் ஓட் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். 10% வர்றது எந்த ஒரு மற்ற கட்சிகளுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பாதிப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது ஒரு எச்சரிக்கை மணி. பிஜேபி வளர்வது தமிழக அரசுக்கு நல்லது அல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க வளர்கிறாங்க. அதை நீங்கள் வந்து அவங்களுக்கான அக்செப்டன்ஸ் மக்கள் மத்தியில் கூடுது. தமிழ்நாட்டில் வந்து அவங்க மற்ற ஸ்டேட்லலாம் புத்திசாலித்தனமாக செயல்படுற மாதிரி தமிழ்நாட்டில் செயல்படலை. தமிழ்நாட்டில் வந்து நிறைய தவறுகளை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுறாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அவங்க வந்து தமிழ்நாட்டை இன்னமும் புரிஞ்சுக்கல. மோடியிலேருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாருமே தமிழ்நாட்டு விஷயத்தில் தொடர்ந்து தப்பு தான் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஹோலி கவ்ஸ் இருப்பாங்க. இங்கே பெரியார் அந்த மாதிரி ஹோலி கவ்ஸ் நீ தொடவே கூடாது. இன்றைக்கி நீ பெரியாரை பற்றி உன்னை எவனாவது கருத்து கேட்டானா? 50 வருஷத்துக்கு மேலே மறைந்த தலைவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீ பெரியாரை போய் நோண்டுற, பிரச்சனை வருது. அதே மாதிரி வந்து கோயில்களை வந்து அறநிலையத்துறையிலேருந்து மீட் பண்ணுற, இதெல்லாம் வந்து எவனுமே ஒத்துக்க மாட்டான். சாமி கும்பிட்றவனும் ஒத்துக்க மாட்டான், கும்பிடாதவனும் ஒத்துக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் நீ ஆட்சி செய்கிற மாநிலங்கள்லேயே கோயிலெலாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உன்னை மக்கள் மத்தியிலேருந்து அம்பலப்படுத்துது. அப்புறம் ஹிந்தி மொழியை கொண்டு வந்து பச்சையாக திணிக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, ரயிலுங்களுக்கான பெயர்களுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அல்லது வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்ததெல்லாம் பொதிகை ரயில், வைகை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ். இப்போ என்ன பண்ணுறான்? சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு, வந்தே பாரத். வெறும் வேஷ்டி சட்டை மட்டும் போட்டு வந்தீங்கன்னா நீ ஜெயிக்க முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்றுங்க, இந்த ரோட் ஷோலாம் வந்து அட்டர் ஃப்ளாப்புங்க.
பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஷோ, பாலிடிக்ஸ் இஸ் நாட் ரோட் ஷோ. செஞ்சுட்டு தானே சார் இருக்காங்க. இல்ல அங்க ஜெயிக்குது, இங்க ஜெயிக்காது. இங்க மேடை பேச்சால வளர்ந்த இயக்கங்கள், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் வந்து பேசி 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 தாங்க வளர்ந்தாங்க. மாலை நேர பல்கலைக்கழகங்கள் மாறு திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாலை நேர கூட்டங்களை யாரு மறைந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவரை பாக்குறதுக்கே மக்கள் இல்ல, அது கூட்டமா தப்பு, வராங்க அது அப்படிங்கிறது தப்புன்ற தானே நானு. அந்த பாலிசி அவங்களுக்கு அங்க ஒர்க் அவுட் ஆச்சு வட இந்தியால, இங்க ஒர்க் அவுட் ஆகாது. மேபி பிஜேபிக்கான அக்செப்டன்ஸ் கூடுதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதனால கூட அந்த ரோட் இல்ல அது இன்னமும் கூடி இருக்கும். இந்த ரோட் ஷோ இல்லாம இவங்க வேற ஸ்ட்ராட்டஜியை வச்சிருந்தாங்கன்னா, யூ see ரோட் ஷோ ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜி பிஜேபிக்கு ஃப்ளாப்பு. அது மக்கள் மத்தியில் வெறுப்பு தான் உண்டாக்குது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், அங்க வந்து இவங்க நினைச்ச மாதிரி ரோட் ஷோ எதுவும் பெரிய மக்கள் எல்லாம் அதை கவனிக்க இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸ்கூல் குழந்தைங்களை கொண்டு வந்து நீ நிறுத்துறேன், அவன் கேஸை போட்டு இப்போ கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்கான். நேற்று எடுத்துக்கோங்க, நேற்று பாண்டி பஜாரில் கூட்டமே இல்லை. இன்னொன்றுங்க, அது என்ன ப்ரெஷரை உண்டாக்குதுன்னா, சவுத் சென்னை பூரா அவங்களுக்கு வந்து பிளாக் அவுட்னா பப்ளிக்கோட மூவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி கரெக்டைல். மக்கள்கிட்ட வெறுப்பு தாங்க வளரும். தேர்தல் எந்த கட்சி பண்ணாலுமே தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் நடத்தினா கூட வந்து ஒரு இடத்துக்கு ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு போயிடுவாங்க. ரோட் ஷோல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, முதல் நாள்லேருந்து போலீஸை குவிக்கிறான், காலையிலேருந்து கடையை அவனும் திறக்கல, நீ ஆயிரக்கணக்கில் போலீஸை கொண்டு போய் கொட்டுற. இன்னொன்று, கூட்டுன்னு போன கூட்டம் அது சில யூடியூப் சேனல்ஸில் தவறுதலாக பேசியிருக்காங்க. அதாவது அங்கே வந்து பாண்டி பஜாரில் வந்து பொருள் வாங்க வந்த பர்ச்சேஸுக்கு வந்த க்ரௌடை நிற்க வச்சுட்டாங்கன்னு தவறான வார்த்தை. பர்ச்சேஸுக்கு எவனுமே போகல, எல்லா கடையும் மூடி கிடக்குது. ஃபெரிடு பீப்புள். பிஜேபி எக்ஸ்போர்ட் பண்ணான் பாண்டி பஜாருக்கு, மக்களை பிடிச்சிட்டு போய் எல்லா கட்சியும் தான் பண்ணுறான், இவங்களும் அதான் பண்ணாங்க. இந்த க்ரௌடை வச்சுக்கலாம் மோடி கொண்டு ஓட்டு வராது. ஆனால் அதோட விளைவு என்ன, அந்த பகுதி அது பஜார் ஏரியா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் மோடி ஏர்போர்ட்லேருந்து வர டி நகர், சவுத் சென்னை பூராவே நேற்று வந்து மதியானம் 3 மணிலேருந்து நைட்டு இப்போ 9 மணி வரைக்கும் கம்ப்ளீட்லி பிளாக்டு. நடந்து கூட போக முடியல நாங்கள் அந்த இடத்துல. இன்னொன்று நான் மறுபடியும் சொல்கிறேன் மேடம், உங்களுக்கு இந்த ரோட் ஷோன்றது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத ஒரு கல்ச்சர். இது பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஷோ. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது மேடை பேச்சுக்கள். அதையே நீங்கள் கோட்டை விட்டுட்டு நிற்கிறீங்களே, எங்கெல்லாம் இவங்க தப்பு பண்ணுறாங்கன்ற நான் இன்னமும் தமிழ்நாடு அரசியலில் வளரணும்னு துடிக்கிற பிஜேபி தமிழக மக்களோட நாடி துடிப்பை இன்னமும் புரிஞ்சுக்கல. தொடர்ந்து அவங்க தவறுகளை தான் பண்ணுறாங்க. அவங்க அப்படி பண்ணுறது நல்லதுன்றது வேற விஷயம், வளராமல் இருக்காங்க. ஆனால் என்றைக்குமே தப்பு பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அவன் தான் தவறுகளை உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு கஷ்டம். இது வரைக்கும் அவங்க தொடர்ந்து தப்பு தான் பண்ணுறாங்க, தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க. இந்த ரோட் ஷோ கான்செப்ட்லாம் வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணுமே ஒழிய மக்கள்கிட்ட உங்களோட ஆதரவை பெருக்காது. நீ 10,000 போலீஸை கொண்டு வந்து ரோட்டில் விடுற, லோக்கல் போலீஸ்க்கு அது எவ்வளோ ப்ரெஷர், எல்லா பில்டிங்கையும் நீ செக்யூர் பண்ணணும், எல்லாரோட மூவ்மெண்ட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. அப்போ அவன் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? சபிச்சுட்டு தான் போவான். இப்படி நீ ஒரு இடத்துல எங்கேயோ பப்ளிக் மீட்டிங் நடத்துகிற, இஷ்டப்பட்டவன் வரப்போகிறான், அல்லது நீ ஆளை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறான், அந்த பகுதி மட்டும்தான் இருக்க போகுது. இந்த மாதிரி நீங்கள் ரோட்டில் வண்டியில் போகிறதுன்றதெல்லாம் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறீங்க? மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்குறதுக்கு. ஆனால் அது இல்லையே, நீங்கள் மக்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே. 6 to 8 hours வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னா, எல்லா கடையும் நேற்று மூட்டான் இழுத்து, நேற்று அவனுக்கு வியாபாரம் போச்சு, சபிச்சிருப்பான். அப்புறம் யூ லுக் அட் தி பேவ்மெண்ட் டுவெல்லர்ஸ், அன்னாடங்காச்சுன்னு அல்ல, அன்னன்னைக்கு உழைச்சி தான் அவனுக்கு சாப்பாடு. அவனை பூரா 2 நாளாக துரத்தி விட்டான். அவனை பிரைம் மினிஸ்டர் வராருன்னா அது செஞ்சு தான் அவனு, வேறு வழி இல்லை. அது வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். திஸ் த ப்ரைஸ் யூ ப்ரே ஃபார் யுவர் டெமோக்ரஸி. ஃபைன், ஓட்டு வருமா அவனுக்கு? இவங்க எப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாநிலம் வந்து வித்தியாசமான மாநிலங்க. ஏன் பிஜேபியால் தமிழ்நாட்டை இது வரைக்கும் வெல்ல முடியல? ஏன் வெல்ல முடியல? இந்தியா பூரா அவங்க ஜெயிக்கிறாங்க, காலை ஊன்றாங்க. இந்த தடவை கூட அவங்க ஜெயிக்கலாம், நான் மறுக்கல. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களால் காலை ஊன முடியல? ஏன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு சில பிரத்யேகமான குணாம்சங்களை, மக்களின் உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் எல்லா தலைவர்களும் காங்கிரஸ் லீடர்ஸாக இருக்கட்டும், ஏன் பிஜேபியில் வாஜ்பாய், அத்வானி உட்பட அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அதுதான் நான் அடுத்து கேட்க வந்தேன். ரோட் ஷோக்கான ரீசனுமே இந்த ஹிந்தி, இங்கிலீஷ் இங்கே இருக்கிற மக்களுக்கு யாரோ ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பேச வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாம ஒரு விஷயமா இருக்கும். அதனால கூட ரோட் ஷோ வந்தாரு, மக்களை பார்த்தாரு. உங்ககிட்ட மக்கள் மத்தியில் வந்து உங்களை பார்க்க வராரு மோடி அப்படிங்கிறத தானே எடுத்துகிட்டு வராங்க. அது வட இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆச்சு. மோடி என்ன தேடி வராருன்றது வட இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஷோ இன் தமிழ்நாடு. மொழியை எடுத்துக்கோங்க. இந்திரா காந்தியாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், என் நரசிம்மராவ், மன்மோகன் சிங் எல்லாம் இங்கிலீஷில் பேசுவாங்க, தமிழில் மொழிபெயர்ப்பாங்க. இங்கிலீஷ் புரியும். ஒரு க்ரௌடில் ஒரு ஐ திங்க் ஒரு 25% இங்கிலீஷ் புரியும். ஆனால் நீ இந்தியில் பேசும்போது 99% அது புரியாது. நீ அந்நியப்பட்டு போகிற.
ஏன் நீ இங்கிலீஷ் கற்றுக்கூடாது? உலக நாடுகள்கிட்ட தலைவர்கள்ட்ட பேசுகிற மோடி இங்கிலீஷ், ஏன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கிலீஷில் பேசக்கூடாது? நீங்கள் உண்மையிலே கட்சி வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யணும். அந்த கனெக்ட்னு வாங்கல்ல, அது இவங்களுக்கு வரவே மாட்டேன்னுது. இந்த கணக்கு காங்கிரஸ் கிட்ட இருக்கா சார்? காங்கிரஸ் கிட்ட இருக்குது. அவங்க இங்கிலீஷில் தானே பேசுவாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் இங்கிலீஷில் பேசுவாங்க, யாராவது மொழிபெயர்ப்பாங்க. நீ ஹிந்தியில் பேசுகிற, நீ ஹிந்தியில் அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஹிந்தி ஒரு அந்நிய மொழி, இங்கிலீஷ் அந்நிய மொழி இல்லை, புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் இங்கிலீஷ் இஸ் அன் இந்தியன் லாங்குவேஜ். 200 வருஷமாக வெள்ளக்காரன் வந்ததுலேருந்து இன்றைக்கி இங்கிலீஷ் வந்து நமக்கு இந்தியன் லாங்குவேஜாகவே மாறிப்போச்சு. ஹிந்தியும் இந்தியன் லாங்குவேஜ் தான், நம்ம இருக்கல. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த புரிதல் வந்து, நீ ஆங்கிலத்தில் பேசுனீன்னா எனக்கு கொஞ்சம் அப்படி நெருக்கமாக இருக்க, ஹிந்தியில் பேசுனீன்னா கொஞ்சம் இல்லை நிறையாவே நெருக்கமாக இருக்குது, ஆங்கிலத்தில் பேசுனா, ஹிந்தியில் பேசுனா நீ என்கிட்ட இந்த அந்நியப்பட்டு நிற்கிற. என் ஓட்டு தான் உனக்கு வேணும்னா குறைஞ்சபட்சம் இந்த விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, இதை கூட நீ செய்ய மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு வந்து என்கிட்ட ஓட்டு கேட்குறேன்? சார் இவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்றேன். லாங்குவேஜ் விஷயத்தில் அவங்க அப்படி பண்ணாலுமே தமிழ் மொழியை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறாங்க, திருக்குறள் பேசுகிறாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு தானே சார் இருக்காங்க. தமிழ் மொழி உயர்ந்த மொழி, இந்திய மொழியிலே தமிழ் மொழி நான் வந்து தமிழனா பிறக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து மோடியும் சரி பாஜகவும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை, அது லிப் சர்வீஸ் மேடம். அது இப்போ வந்து குறியீட்டு அளவில் டோக்கனிசமாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் உள்ளார்ந்த ரீதியாக பண்ணுறதுக்கும் இருக்குது. உண்மையிலேயே என்னுடைய மொழிக்கான உன்னுடைய பங்களிப்பு, உன்னுடைய முக்கியத்துவன்றது அந்த மொழி ஆராய்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை பாதியாக இல்லை, பாதிக்கு மேலே குறைச்சது. இந்த பாரத் ஜோடோ யாத்திரா ஒரு இம்பேக்ட் வந்தது. பட் அதுக்கு பிறகு ஒரு 7 மாதம் பொறுத்து இந்த 5 மாநில தேர்தல் வரும்போது மிசோரம், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தானில் அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஆவரேஜ் இந்தியன் கிட்ட வந்து மோடியோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது குறைஞ்சிருக்குது, கண்டிப்பாக குறைஞ்சிருக்குது இப்போ. ஆனால் மோடியை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புகிற அளவு குறைஞ்சிருக்கானா அதுக்கு பதில் இல்லை. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in.